அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. தங்கம் விலை தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வருவது மக்களிடையே கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் இந்த அளவுக்கு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக மாற என்ன காரணம்? தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும், எந்த அளவு குறையும் என்பதை பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். பெரும்பாலான இந்தியர்களுக்கு தங்கம் மட்டுமே பிரதான சேமிப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடந்த 3-4 ஆண்டுகளில் தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்திற்கு போயிருக்கிறது. இதனால் மக்கள் தங்கத்தை வாங்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். சிலர் வேறு சிலவற்றையும் அடுத்த தங்கம் என்கிறார்கள். உண்மையில் தங்கத்திற்கு ஏன் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது? கடந்த காலங்களில் பொருளாதாரத்திற்கு தங்கம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்துள்ளது என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்க மார்க்கெட்டில் இந்தியாவிற்கு பெரிய இடமில்லை. ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் மட்டும்தான் தங்கம் பிரதானமாக வெட்டி எடுக்கப்படுகிறது. தங்கத்திற்கு மதிப்பே இல்லை, அதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் அது நமக்கு அரியதாகவே கிடைக்கிறது என்பதாலேயே அதற்கு மதிப்பு இருக்கிறது. மேலும் தங்கம் எளிதாக நெகிழ்ந்து போகும் தன்மை கொண்டது. ஈஸியாக தங்கத்தை ஷீட்டாக மாற்றலாம், விருப்பப்படி வளைத்தும் கொள்ளலாம். இதனால் தங்கத்தை ஈஸியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லலாம். இந்த காரணங்களால் தங்கத்திற்கு ஒரு மதிப்பு வந்துவிட்டது. கடந்த காலங்களில் தங்கம் இதனால் தான் கரன்சியாக பயன்படுத்தப்பட்டது. தங்கம் இது போலத்தான் மதிப்பை சேமித்து வைத்திருக்கும். கடந்த காலங்களில் உப்பு, புகையிலை, சிகரெட் கூட கரன்சியாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயமும் அது மதிப்பு மிக்கதாக இருந்தால் அது கரன்சியாக மாறிவிடும். எல்லோரும் பதுக்கி விடுவார்கள். அப்படி பதுக்கும் பொருள்தான் தங்கம். கடந்த காலங்களில் எல்லா கரன்சிகளுக்கும் தங்கத்திற்கும் தொடர்பு இருந்தது. 1971 ஆண்டு வரை தங்கத்திற்கும் கரன்சிக்கும் லிங்க் இருந்தது. அதன் பிறகு இந்த லிங்க் உடைந்தது. கடந்த 55 ஆண்டுகளாக மட்டுமே தங்கத்திற்கும் கரன்சிக்கும் லிங்க் இல்லாமல் இருக்கிறது. 1970களில் அன்று அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $36 இருந்தது. இன்று அது $3300 வரை சென்று விட்டது. அது $3600 வரை கூட போகலாம். அதாவது கடந்த 55 ஆண்டுகளில் தங்கம் விலை கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகரித்து விட்டது. அந்த அளவுக்கு நாம் நோட்டுகளை அச்சடித்திருக்கிறோம். டாலரில் 100 மடங்கு உயர்ந்துள்ளது. ரூபாய் மதிப்பில் அதைவிட அதிகமாகவே எகிரி இருக்கிறது. நோட்டுகளை அடிக்கவில்லை என்றால் தங்கம் விலை தானாக குறைந்துவிடும். இதுபோல கடந்த காலங்களில் நடந்துள்ளதா என்று கேட்டால் கண்டிப்பாக நடந்திருக்கிறது. 1970களில் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாக இருந்தது. அதை கட்டுப்படுத்த அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியது. 20% வரை வட்டி போனது. இதனால் அப்போது தங்கம் விலை $800 $200 போனது. இப்போதும் வட்டியை ஏற்றினால் தங்கம் விலை குறையும் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். அதாவது அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தை பொறுத்தும் தங்கம் விலை இருக்கும் என்பதே அவருடைய கருத்து. இப்போது அமெரிக்காவில் வட்டி விகிதம் 4.25% முதல் 4.50% இருக்கிறது. இதை மேலும் உயர்த்தினால் தங்கம் விலை சரியும். ஆனால் அதுபோல வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் அது பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். பல லட்சம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் ஆபத்தும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.